இந்த ஓஸ்மோ பாக்கெட் 3யோட சாம்பிள் வீடியோஸ் வந்து அது 1080p 60 fps 30 fps 4K 60 fps இப்படி வந்துட்டு ஒவ்வொரு குவாலிட்டி வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். இதில் என்ன அப்படின்னா மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஆடியோ முழுக்க வந்துட்டு அதுலேயே இருக்கக்கூடிய மைக்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த மைக்கும் யூஸ் பண்ண போகிற இல்லை. ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது 1080p 60 fpsல நான் வந்துட்டு நிழலில் இருந்து பேசிகிட்ருக்கேன். அப்படியே நான் பின்னால் திரும்பினோம்னா எனக்கு பின்னால் நல்ல ஒரு வெளிச்சம் இருக்குது, சூரிய வெளிச்சம் வந்துருக்கு. ஸோ அப்படியே வானத்தை பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இதுதான் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இது வந்து ஃபேஸ் டிடெக்ஷனை போட்டு தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு சொன்னால் பீப்புள் அங்கிட்டு இங்கிட்டு போகிறதால ஃபேஸ் இதாக மிஸ் ஆகலாம் அப்படின்றதுக்காண்டி. ஸோ இது 1080p அப்படியே பேக் கேமராவுக்கு பேக் கேமரா, அதாவது பின்னாடி வியூவை பாருங்கள். 1080pல உள்ளது. இது வந்துட்டு 4K 60 fps சரிங்களா. 4K 60 fps. இதில் வந்துட்டு நிழல்லேருந்து பேச்சு கொண்டிருக்கேன். பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதோட கிம்பிள் இதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது சரிங்களா. $2.7K 60 fps சரிங்களா. அதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவுட்புட்டில் தான் தெரியும். டிஸ்பிளே வந்துட்டு நல்லா விளங்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது டிஸ்பிளேயில். ஸ்கையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸ்கையில் வந்துட்டு ஃபேஸ் தான் கொஞ்சம் அப்படி இப்படி போகுது. ஓகே பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சான்ஸுக்கு ஒரு ஃப்ளைட் ஒன்று வருது. ஸோ நம்மளோட 2.7K 60 fpsக்கு ஒரு ஃப்ளைட் ஒன்றும் கிடச்சிருக்கு. அதனால் ஃப்ளைட் வியூவையும் பார்த்துருப்பீங்க. ஜூம் பண்ணாது, ஜூமிங் தான் அது. ஃப்ளைட் மட்டுக்கு ஜூம் பண்ணாது. அது ஜூம் அவுட் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்படி தான் இருக்கும் வியூ. அது என்னன்னா வெளிச்சத்துக்குள்ளே போகிறோம் போது கொஞ்சம் சூரிய வெளிச்சத்துக்குள்ளே நான் நிற்கிறேன். நல்லா தான் இருக்குது. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் நல்லா இருக்குது. சீரியஸாக எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுவேன். அடுத்தது ஸ்லோ மோஷன் அண்ட் வந்துட்டு டைம் ஸ்லாப்லாம் போட்டு பார்ப்போம். நான் இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லோ லைட் மூடில் ஆக்டிவ் பண்ணி வச்சு போட்டுட்ருக்கேன். லோ லைட் மூடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K இருந்தாலும் சரி, 1080p இருந்தாலும் சரி, என்ன அப்படின்னா 30 fps அது மட்டும்தான் ஒர்க் பண்ணும். 60 fpsோ 100 fps எல்லாம் ஒர்க் பண்ணாது. அது லோ லைட்டில் சரிங்களா. இது லோ லைட்னும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஜூம் பண்ண முடியாது, ஜூம் அவுட் பண்ண முடியாது. இப்படி ஒரு விஷயம் இருக்கும். ஸ்லோ மோஷன் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி வருது என்ன மாதிரின்னு சொல்லிட்டு தெரில.
நான் தான் முன்னாடி நடக்க போகிறேன், கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க சரிங்களா. நம்ம வந்துட்டு இப்போ பெனராமா மூட் போட்டிருக்கோம், பெனராமா மூட் தான் போட்டிருக்கோம். இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன, இப்போ நம்ம வந்துட்டு இதை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம், வச்சுட்டு சென்டர் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு மூடுக்கு வந்துட்டு இங்கேருந்து அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு அதுவாகவே செலக்ட் பண்ணி ஃபோட்டோவை பிடிச்சிக்கொள்ளுது சரிங்களா. அதுக்கப்புறம் அதோடய வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத நான் போடுறேன். இதுதான் அதோட வியூ, அதுவாகவே செலக்ட் பண்ணிக்குது. நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். அதே மாதிரி ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு போடுறேன். நான் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இதில் வச்சு ஃபோட்டோ பிடிச்சி பார்த்தேன், அதை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதெல்லாம் வியூவெல்லாம் உங்களுக்கு ஃபோட்டோவாகவே நான் சைட்டில் போடுறேன் சரிங்களா. இப்போ நம்ம ஹைப்பர் லேப்ஸில் போட்டு ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதில் என்னென்னா சரியாக 6 நிமிஷத்தை, அதாவது 4 நிமிஷமாவது இது வந்துட்டு 7 செகண்ட் வச்சுருக்கு. அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் கணக்கு பண்ண வரைக்கும் 2 நிமிஷத்தை 1 செகண்டாக வந்துட்டு இது ரெஜிஸ்டர் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இருக்கிற எனக்கு பெரிய டவுட்டே இந்த மோஷன் லேப்ஸ் தான். எல்டிஆர் ஆர்டிஎல் அந்த கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, கஸ்டம் மோஷன் சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நான் பார்த்துட்டு வீடியோ எப்படி வருது அப்படின்றத பார்த்து சொல்கிறேன். அதாவது மோஷன் லேப்ஸுக்கு வந்து எல்டிஆர்ன்ற போது லெஃப்ட் டு ரைட் அப்படின்ற மாதிரி வருது. அதாவது இது லெஃப்ட்டில் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒட்டோவா ரைடுக்கு வந்துட்டு திரும்பும். நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு இந்த சைட்லேருந்து, அது நான் நினைக்கிற மட்டுக்கு அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்துட்டு நான் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது 10 நிமிஷத்துக்கு அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகுது. 10 நிமிஷம் வீடியோ வந்துட்டு ஐ திங்க் 2 செகண்டுக்கு ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து இப்படி தான் இருக்குது. எனக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னு சொன்னால் அடிக்கிற காற்றுக்கு விழுந்துச்சுன்னா காலவாதி இருக்கும். இதோட வியூவே இதை பார்த்தாக்கா செம்மையாக இருக்குது.